ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மீல் வார்ம்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ ஒரு எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ சூப்பர் வார்ம்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அது வந்து நம்ம எப்படின்னா, சூப்பர் வார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக பிரித்தா தான் உண்டு. நம்ம பிரிக்காத வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும். அது வந்து டேமேஜ் ஆகி நம்ம பிரிக்காமல் போய் ஒரு புழுவாக ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு ஒன்று அழிஞ்சிரும். அது வந்து சூப்பர் வார்ம்ஸோட முழு ஆயுள் காலம் வந்து 6 மந்த்துக்குள்ளே அது ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து அதோடைய ஃபுல் அடல்ட் மெச்சூர் ஸ்டேஜ். நம்ம எப்படின்னா கணக்கு வைக்கிறதுனா, நம்மளுடைய ஆள்காட்டி விரல், நம்ம ஆள்காட்டி விரல் லென்த்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். அதாவது ஃபுல் அடல்ட்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு புழுவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு வந்துடும். அதாவது ஃபுல் ஸ்டைஸ் நான் 3 இன்ச்சஸ் நான் சொல்ல வரல, 3 இன்ச்சஸ்க்குள்ளே இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் மீல் வார்ம்ஸும் இப்போ நிறையா நம்ம குவான்டிட்டி லெவலில் நிறையா எடுத்துட்டோம். வேணுன்றவங்க நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் பேசிவிட்டு என்ன ஏதுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா, என்ன கிராமாக வாங்குறீங்களா, இல்லை ஒரு வார்ம் கணக்கில் வாங்குறீங்களா, எப்படி இருந்தாலும் எப்படியோ கொடுக்குறோம். மீல் வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புழு வந்து 5 ருபீஸ் கொடுக்குறோம். சூப்பர் வார்ம்ஸ்லாம் வந்து ஒரு புழு வந்து 10 ருபீஸ் கொடுக்குறோம். என்ன ஏதுன்னு உங்களுடைய பொறுத்து தான். இது நம்மளுடைய நியூ செட்டப்பு. அந்த பழைய செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல்லியோட அட்டாக் ரொம்ப நிறையா இருக்குங்க. அதனால் தாங்க முடியல. அதனால் இப்போ நியூ செட்டப் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன செட்டப் எது பண்ணாலும் எறும்பு பல்லி ரெண்டுமே வராமல் இருக்கணும். கீழே வைக்கிறதுக்கு காரணம் எறும்பு வராமல் இருக்கும். தண்ணியும் பல்லியும் ரெண்டுமே தான். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் எந்த செட்டப் பண்ணாலும், எறும்பு ரேக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த செட்டப் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும். வைக்கலைன்னா ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்துக்கோங்க. இப்போ வரப்போகிறது வெயில் காலம். கண்டிப்பாக வந்து அனல் அதிகமாக இருக்கும். ஹீட் இருக்கிற ஏரியாவில் மீல் வார்ம்ஸும் சரி, சூப்பர் வார்ம்ஸும் சரி வைக்காதீங்க. காற்றோட்டமாக இருக்கணும். நம்ம ரூம் டெம்பரேச்சர், நம்ம இந்தியன் ரூம் டெம்பரேச்சருக்கு அது கரெக்டானது தான். ஆனால் கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் அது இல்லாத இடத்துக்க பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படியே கருகி போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் சூப்பர் வார்ம்ஸ் தனியாக வச்சா தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதான் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய நெக்ஸ்ட் அப்டேட் நான் வந்து எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குங்க. அதனால் வீடியோ அடிக்கடிக்கு என்னால் போட முடியல. இல்லைனா ரெகுலராக வீடியோ போடுவேன். இனிமேல் வீடியோ போட பார்க்குறேன் கைஸ். ஓகே, பாய்.